नित्यानन्देश्वरसमारम्भां नित्यानन्देश्वरीमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। பஞ்சுநூல் ஆவதுபோல் இருப்பே உரைப்பாய் இருந்து என்னுள் ஈசனே உரைப்பாய் மகாதேவ ரகசியம் உலகிற்கு. உங்கள் அனைவரையும் வணங்கி வரவேற்கின்றேன். உலகம் முழுவதிலும் இருமுனை காணொலி காட்சியின் வழியாக கல்பதரு தியான சத் சங்கத்தில் கலந்து கொண்டிருக்கும் ஓமன் ஆதீனம், ஓஹாயோ ஆதீனம், லாஸ் ஏஞ்சலிஸ் ஆதீனம், மெல்போர்ன் ஆதீனம், ஹைதராபாத் ஆதீனம், சிங்கப்பூர் ஆதீனம், புதுவை ஆதீனம், ஹைதராபாத் குப்தகாஷி மற்றும் பெங்களூரு ஆதீனம் மற்றும் நித்யானந்த தொலைக்காட்சியின் மூலமாக, ஷாலினி தொலைக்காட்சியின் மூலமாக, முகநூல் நேரடி ஒளிபரப்பின் மூலமாக, சமூக வலைதளமான யூடியூப் நேரடி ஒளிபரப்பின் மூலமாக அமர்ந்திருக்கும் எல்லா அன்பர்களையும் வணங்கி வரவேற்கின்றேன். இன்றைய சத்சங்கத்தின் தலைப்பு மகாதேவ ரகசியம். ஆழ்ந்து கேளுங்கள் அம்பலவாணன் சிதம்பரநாதனின் ரகசியத்தை. சிதம்பரத்தில் அம்பலவாணன் சிதம்பரநாதன் திருநடம் விடும் திருக்கோலம் கண்டீர்களானால் அவன் தூக்கிய திருவடியும் கோவிந்தராஜன் யோகநித்திரையில் நீட்டியிருக்கும் திருவடியும் இரண்டும் ஒரு திசையையே காட்டும். அந்த திசை அந்த இடத்தில் இருப்பதுதான் சிதம்பர ரகசியம். இரண்டு திருவடியை பற்றினாலும் அந்த இடத்தைத்தான் நீ அடைவாய் என்பதை காட்டுவதற்காக அம்பலவாணனின் தூக்கிய திருவடியும் கோவிந்தராஜனின் நீட்டிய திருவடியும் சமாதியில் ஆனந்த தாண்டவமாடும் அம்பலவாணனின் தூக்கிய திருவடியும் சமாதியில் யோகநித்ரையில் இருக்கும் கோவிந்தராஜனின் நீட்டிய திருவடியும் இரண்டுமே ஒரு முனையை, ஒரு இடத்தை காட்டியவாறு இருக்கும். அந்த இடம் சிதம்பர ரகசியம். ராஜ ரகசியம், ராஜகுஹ்யம் என்று ஸ்ரீகிருஷ்ணன் பகவத்கீதையிலே 9ஆம் அத்தியாயத்தில் சில ரகசியங்களை உலகிற்கு அளிக்கின்றார். தேவ ரகசியம் என்று சில ரகசியங்களை யமதர்மராஜன் கட்டோபனிஷதத்தில் உலகத்திற்கு அளிக்கின்றார். இன்று நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போவது மகாதேவ ரகசியம். ராஜரகசியத்தையும் தாண்டி, தேவரகசியத்தையும் தாண்டி மகாதேவ ரகசியம் இது. ஆழ்ந்து கேளுங்கள். வாழ்க்கையின் அடிப்படையான உண்மைகள் எப்பொழுதுமே இரகசியங்களாக இருப்பதனால்தான் அடித்தளமே இல்லாமல் மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மேஜர் சாட்விக்னு ஒரு வெளிநாட்டு அன்பர், ரமண மகர்ஷியுடைய பரமபக்தர்,
ஒரு நாள் ஏதோ ஒரு மனக்கலக்கத்திலே ரமண மகர்ஷியிடம் சென்று முறையிடுகின்றார். பகவான் ஆழ்ந்த கண்ணாலேயே முட்டையை குஞ்சு பொரிக்கும் மீனாட்சியின் வடிவமன்றோ? அவருக்கு பிறந்த வீடு மீனாட்சி, புகுந்த வீடு அண்ணாமலை. மீனாட்சி பயோ எனர்ஜி, அண்ணாமலை பயோ மெமரி. அழகொழுகும், ஆனந்தம் ஒழுகும், அமிர்தம் ஒழுகும் தன் திருக்கண்களாலே. இந்த மேஜர் சாட்விக்க ஒரு முறை ஆழ்ந்து பார்த்து அந்த உடலையே உருக்குகின்றார். ஞானிகளுடைய பார்வை மட்டும்தான் உடலையே உருக்கும். அம்மா ஆழ்ந்து பார்த்தா உணர்ச்சி உருகும், அப்பா ஆழ்ந்து பார்த்தா தைரியம் உருகும், குரு ஆழ்ந்து பார்த்தா உணர்வு உருகும். ஒரு ஞானி, ரமண மகர்ஷியோட ஞானி, ரமண மகர்ஷி மாதிரி ஒரு ஞானி ஆழ்ந்து பார்த்தா உயிரே உருகும். இந்த உயிரையே உருக்குகின்ற பார்வையினாலே ஆழ்ந்து ஒரு முறை மேஜர் சாட்விக்க பார்க்கிறாரு. ஏதோ இவருக்குள்ள நடக்குது. உடனே ரூமுக்கு இவர் ஓடி போயிடுறாரு. மேஜர் சாட்விக் அவருடைய அறைக்கு ஓடி போய் அவருடைய அறையில் இருந்த ஒரு குளிக்கிற பாத் டப் அதில் படுத்துட்டு தண்ணி ஊற்றிட்டு, அவருக்கு ஒன்றும் புரியலை, தூக்கம் வரலை, என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்படியே அந்த தண்ணியை ஊற்றிட்டு தண்ணியில் உட்காந்துருக்காரு. பளிச்சுன்னு சுகமும் துக்கமும் இல்லாத நான் என்கின்ற உணர்வு அவருக்குள் விளங்கியது. அகமகம் ஸ்புரணமாக, ஆத்மஸ்புரணமாக உயிருக்குள்ளெல்லாம் இருந்து இயக்கிக் கொண்டிருக்கின்ற எம்பெருமான் இருப்பும் உரைப்புமாய், பஞ்சும் நூலுமாய், காற்றும் சொல்லுமாய் கனன்று கொண்டிருக்கும் அந்த நான் எனும் அகம் ஸ்புரணம் ஆத்மஸ்புரணமாக மலர்ந்தது. திரும்ப ஓடி வர்றார் பகவான்கிட்ட. பகவான் இவ்வளவுதானா, இதுதானா? பகவான் ஆம் அப்படிங்கிறாரு. இவ்வளவு எளிமையா இருக்கே, இதுக்கா மக்கள் இந்த பாடுபடுறார்கள்? திருவாய் மலர்ந்து பெருமான் பகவான் அருளுகிறார். அடிப்படையான விஷயங்கள் இரகசியமாக இருப்பதனால்தான் அடித்தளம் இல்லாமல் மனிதர்கள் அல்லாடுகின்றார்கள். இப்ப நான் சொல்ல போற மகாதேவ ரகசியமும் அடிப்படையான ஒரு சத்தியம். கொடுமை என்னன்னா, அடிப்படையான விஷயங்கள் ரகசியமாக இருப்பதனால் அடித்தளம் இல்லாமல் மனித இனம் அல்லாடுவது மட்டுமன்றி, அடிப்படையான விஷயங்கள் எளிமையாக இருக்கவே முடியாது என்கின்ற ஒரு மூட நம்பிக்கையோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆழ்ந்து கேளுங்கள் அடிப்படையான இந்த சில சத்தியங்களை. சுத்தாத்வைதத்தின் சாரம், வேதாந்தத்தின் சாரம், சித்தாந்தத்தின் சாரம், ஆகமாந்தத்தின் சாரம், வேதாந்த சித்தாந்த ஆகமாந்தத்தின் சாரம், சுத்தாத்வைதத்தின் சாரம் இந்த மகாதேவ ரகசியம். மகாதேவ ரகசியத்தை நீங்கள் உள்வாங்கும் முன் புரிந்து கொள்ள வேண்டிய சில அடிப்படையான சத்தியங்கள். நீங்கள் எல்லோரும்
உங்களுடைய மூல சக்தியாக, ஆதி சக்தியாக சிவமாகவே இருக்கிறீர்கள். அகம் அகம் என்று ஸ்புரித்தாலும் அது சிவம் எனும் ஆதியின் மீதுதான் தாண்டவமிடுகின்றது. அகம் அகம் என ஸ்புரித்தாலும் அது சிவம் எனும் ஆதியின் மீதுதான் தாண்டவமிடுகின்றது. உங்களுக்குள் நான் 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 என்று எப்போதும் உயிர்த்திருக்கும் உயிர்ப்பு சிவம் எனும் இருப்பாகவே இருக்கின்றது. சிவம் எனும் இருப்பே உங்களுக்குள் நான் நான் எனும் உயிர்ப்பாக இருக்கின்றது. சாதாரண வார்த்தைகளில் சொல்ல வேண்டுமென்றால் சிவமே நீங்கள். வேதாந்த சித்தாந்த ஆகமாந்த சாரம். வேதாந்த சித்தாந்த ஆகமாந்த சாரம். இந்த மகாதேவ ரகசியம் ஆழ்ந்து கேட்டுக்கொள்ளுங்கள். ஒரு வார்த்தையில் அந்த ரகசியத்தை சொல்ல வேண்டுமென்றால் அது இந்த ஒரு வார்த்தை தான், சிவத்வமசி. நீங்களே சிவமாக இருக்கிறீர்கள். நீங்களே சிவமாக இருக்கிறீர்கள். சிவத்வமசி. இந்த சத்தியத்தை ஆழ்ந்து உள்வாங்குங்கள். சிவத்வமசி. நானே சிவமா? இது அபத்தமா தெரியலையா? இப்போ நான் சிவன் சொன்னால் சிவனுக்கு என் மேலே கோபம் வராதா? நான் சிவன் சொன்னா சிவன் என்ன நினைப்பாரு? உனக்கு என்ன அந்த அளவுக்கு தவம் இருக்கின்றதா, தகுதி இருக்கின்றதா? சிவமயமாக மாறிவிட்டாயா? தூய்மை இருக்கின்றதா, தவம் இருக்கின்றதா? கேட்க மாட்டாரா? ஆழ்ந்து கேளுங்கள். வெளி உலகத்திலே வெற்றிக்காக நீங்கள் உருவாக்கிக் கொள்ளுகின்ற சாத்திய மன அமைப்பு தான் திறமை. உள்ளுலகத்திலே நீங்கள் உருவாக்கும் சாத்திய மன அமைப்பு தான் தவம். திறனும் தவமும் உள்வெளி பேதமன்றி வேறொன்று அடிப்படை பேதம் இல்லாதவைகள். ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். திறன் வெளி உலகத்தில் உங்களுக்கு இருக்கிற திறமை. தவம் உள்ளுலகத்தில் உங்களுக்கு இருக்கின்ற திறமை. இரண்டுமே குணம்தானே தவிர இயற்கை கிடையாது. ஒரு திறமை இயற்கை கிடையாது, உருவாக்கப்பட்ட குணம். தவமும் இயற்கை கிடையாது, உருவாக்கப்பட்ட குணம். இருப்பிலே இருக்கின்ற சத்தியத்தை உங்கள் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தவும் வெளிப்படுத்தவும் வாழ்ந்திடவும் உருவாக்கி கொண்ட குணங்களோ திறமைகளோ உதவாது, தேவையும் இல்லை. ஆழ்ந்து கேளுங்கள். உழைத்தால் மட்டும் திறமிருந்தால் மட்டும் ஒரு பொருளை அடைய முடியும் என்பது
சமூகம் நமக்கு சொல்லிக் கொடுக்கும் விதி. இதே விதியை உள்ளுலகத்திலும் உபயோகப்படுத்துகின்ற வழி யோகப்பாதை, யோக சம்பிரதாயம், யோக மார்க்கம். அதனால்தான் யோக மார்க்கத்தை சாதாரண நடுத்தர மக்கள் எளிமையாக புரிந்து கொண்டு அது சாத்தியம் என்று நம்புகிறார்கள். அது சாத்தியம் இல்லை என்று நானும் சொல்லவில்லை. ஆனால் அது மட்டும்தான் சத்தியம் என்று நான் ஏற்றுக்கொள்ள மறுக்கின்றேன். ஆழ்ந்து கேளுங்கள். திறனும் தகுதியும் தவமும் பெருக்கி உருவாக்கி அதன் மூலமாய் மட்டுமே ஒரு பதவியை, ஒரு நிலையை அடைய முடியும் என்பது வெளி உலகத்தின் விதி. உள்ளுலகத்தில் நுண்மேலாண்மை செய்தல் தவம், வெளி உலகத்தில் நுண்மேலாண்மை செய்தல் திறன். வெளி உலகத்தில் நுண்மேலாண்மை செய்தல் திறன், மைக்ரோ மேனேஜ்மெண்ட். வெளி உலகிலே நுண்மேலாண்மை செய்தல் திறன், உள்ளுலகிலே நுண்மேலாண்மை செய்தல் தவம். திறனும் தவமும் குணமே அன்றி இருப்பு அல்ல. ஆழ்ந்து கேளுங்கள். நடுத்தர மனது, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், நடுத்தர மக்களாக வாழ்வது தவறல்ல, நடுத்தர மனதுடன் வாழ்வது தவறு. நடுத்தர வாழ்வு தவறல்ல, நடுத்தர மனது தவறு. ஒரு திறனால் மட்டுமே ஒரு நிலையை, பதவியை எட்ட முடியும் என்று சொல்வது வெளி உலகத்தின் வழக்கு, வெளி உலகத்தின் விதி. ஏனென்றால் வெளி உலகத்திலே இருக்கின்றவை குறைந்து இருக்கின்றவை என்று எல்லோரும் நம்புகிறார்கள். பணமாகட்டும், பொருளாகட்டும், பதவியாகட்டும், புகழாகட்டும், உயர்வாகட்டும், இருப்பது குறைவு என்று அவர்கள் நம்புவதனால், ஒருவர் எடுத்துக்கொண்டால் மற்றொருவருக்கு இருக்காது என்று நம்புவதனால், திறன் படைத்தவர்க்கே உண்டு மற்றவர்க்கு இல்லை என்பது செய்வது விதி, வெளி உலகத்தின் விதி. ஆனால் உள்ளுலக சக்தியோ அளவு இல்லாதது, அளப்பரிய இயலாதது, முடிவு இல்லாதது. உள்ளுலகத்தில் இதே தர்க்கம் உதவாது, இதே எண்ணத்திறன் உதவாது, இதே எண்ண ஓட்டம் உதவாது, இதே மன ஓட்டம் உதவாது, இதே உணர்ச்சி ஓட்டம் உதவாது. ஒரு விஷயத்திற்கு நுண்மேலாண்மை செய்து தகுதியும் திறனும் படைத்து தன் தகுதியும் திறனையும் நிரூபித்து அதற்கு பிறகுதான் ஒரு பதவியையும் புகழையும் உயர்வையும் அடைய முடியும் என்பது வெளி உலகத்தின் விதி. உள்ளுலகில் இவ்விதி செல்லாது. உள்ளுலகிலேயும் இவ்விதியே செல்லும் என்கின்ற யோக மார்க்கம் ஒரு மார்க்கமே அன்றி திருமார்க்கம் அன்று. திருமார்க்கம் கேளுங்கள், மகாதேவ ரகசியம். அது ஒரு மார்க்கம், திருமார்க்கம் அன்று. வெளி உலகத்தில் ஒருத்தர் ஒரு கம்பெனியிலையோ இல்லை ஒரு இராணுவத்திலேயோ இல்லை அரசியல்லையோ இல்லை சமூகத்திலேயோ
ஒரு உயர்ந்த பதவியில் இருப்பாரே ஆனால் நீங்கள் தான் அவர்னு சொன்னீங்கன்னா அவர் உங்களை பார்த்து பொறாமைப்படுவார், கோபப்படுவார், எரிச்சல் படுவார், உங்களை போட்டியோடும் பொறாமையோடும் பார்ப்பார், எதிரியாக கூட நினைப்பார், உங்களை இல்லாது செய்வதற்கான எல்லா முயற்சியும் எடுப்பார். ஆழ்ந்து கேளுங்கள். வெளி உலகத்தில் உயர்நிலையில் இருப்பவருடைய இருப்பை நீங்கள்தான் என்று உரிமை கொண்டாடினீர்களானால் அவர் உங்களுக்கு எதிரியாவார். ஏனென்றால் அவருக்கு பயம், இருப்பது குறைவு, இன்னொருவர் எடுத்துக்கொண்டால் தனக்கிருக்காது எனும் கவலையும் பயமும் பாதுகாப்பின்மையும். ஆனால் இருக்கும் இருப்பிற்கு எல்லையே இல்லை என்றும், எத்துணை பேர் எடுத்தாலும் என்னுடையது குறையாது என்றும், இருப்பின் இருப்பை இனிமையாய் உணர்ந்து இருப்பின் இருப்பிலே நிலை கொண்டிருக்கும் ஈசன் சதாசிவன். யாராவது ஒருவர் நானே சிவம் என்று உரைத்தால் பொறாமைப்படுவதுமில்லை, போட்டிப்படுவதுமில்லை, எதிர்ப்படுவதுமில்லை, எதிரிப்படுவதுமில்லை, அவன் இனிமையே படுகின்றான். ஆஹா, நான் வெளிப்பட இன்னொரு இருப்பு கிடைத்துள்ளது. ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். கடவுள் ஒருவர் அல்ல, ஒருமை தன்மை. கடவுள் ஒருவர் அல்ல, ஒருமை தன்மை. கடவுள் ஒருவர் என்றால் அவரும் மிகுந்த பாதுகாப்பற்ற தன்மை மற்றும் பொறாமையின் வடிவமாக இருந்தாக வேண்டும். ஐயோ, வேறு எவனாவது என் பதவியை பிடித்து கொண்டால் நான் எங்கே போவேன்? கடவுள் ஒருவர் என்று சொல்லுகின்ற கோட்பாடுகளும் தத்துவங்களும் அதனால்தான் பொறாமையினால் தன்னைத்தானே எரித்து கொள்ளுகின்றன. பொறாமை எனும் புகையிலிருந்து ஆழ்ந்து கேளுங்கள். பொறாமை எனும் புகைச்சல் தீவிரவாதம் எனும் நெருப்பாய் மாறியே தீரும். கடவுள் ஒருவர் அல்ல, ஒருமை தன்மை. உலகம் கேட்டாக வேண்டிய ஒரு முக்கியமான மகாதேவ ரகசியம் கடவுள் ஒருவர் அல்ல, ஒருமை தன்மை. வாழும் மனிதர்களே, மதத்தின் பெயரால் மதம் பிடித்தலைந்து, தவத்தின் பெயரால் அவமே செய்து, அமைதியின் பெயராலே அண்டத்தை அழித்து, சத்தியம் புரியாமல் சாக்கடை விழுந்து, மக்களாய் வாழும் மக்களே கேளுங்கள். கடவுள் ஒருவன் அல்ல, ஒருமை தன்மை. கடவுள் ஒருவன்தான் என்று சொல்ல முயன்றால் இயற்கையிலேயே நமக்கிருக்கும் பொறாமை, போட்டி, பாதுகாப்பற்ற தன்மை எல்லாவற்றையும் அவர் மீது ஏற்றி அவருக்கும் இதெல்லாம் இருப்பதாய் கருதி இது சார்ந்த கருத்துக்களை, எண்ண ஓட்டங்களை அவருடைய உபதேசமாகத்தான் இருக்க வேண்டும் என்று நமக்கு நாமே கற்பனை செய்து கொண்டு இருக்கின்ற மனிதர்களையும் உலகத்தையும் அழித்தும் பழித்தும்
கொடுமைகள் பல செய்து வழிதெரியா வஞ்சத்தில் விழுந்து மக்களாய் வாழும் மக்களே கேளுங்கள், கடவுள் ஒருவனல்ல ஒருமைத்தன்மை. சத்தியத்தின் சாரத்தை கேளுங்கள், வேதாந்த சித்தாந்த ஆகமாந்த ரகசியத்தை கேளுங்கள், கடவுள் ஒருவன் அல்ல ஒருமைத்தன்மை. அதனால்தான் நானே சிவம் என்று நீங்கள் சொல்லும் பொழுது பெருமான் உங்கள் தகுதியை கேட்பதில்லை, திறனையும் கேட்பதில்லை, தவத்தையும் கேட்பதில்லை, தூய்மையையும் பார்ப்பதில்லை. ஆஹா, நான் இருந்து கொண்டாடி ரசிக்க நடமிட இன்னொரு சிதம்பரம் கிடைத்ததென்று இருப்பில் புகுந்து வெளிப்படுகின்றான். ஆழ்ந்து கேளுங்கள். எவன் தவத்தாலே அவன் நிலைக்கு சமமாக முடியும்? எவன் தவத்தால் அவன் நிலைக்கு சமமாக முடியும்? தவத்தால் அவன் நிலைக்கு ஆவேன் என்பதுதான் அவம். தவம் தன்னிலையிலிருந்து உயர்த்தும், ஆனால் அவன் நிலைக்கு ஆக்காது. அவன் நிலைக்கு ஆக்க தவமே முடியுமென்றால் ஏன் சிவம்? தன்பால் இருந்து மேற்பட தவம் உதவும், சிவன்பால் இருந்து சீவன் முக்தனாக தவமாகாது. அணாக்கணக்கில் பிச்சை எடுத்து அண்டகோடிகள் ஆக்குவது சாத்தியமா? அணாக்கணக்கில் பிச்சை எடுத்து அண்டகோடி சேர்ப்பது பிணாக்கணக்கில் வீழ்ந்தாலும் எனாக்கணக்கும் ஆகாது. எத்துணை முறை நீங்கள் பிணமாக வீழ்ந்து 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 அணாக்கணக்கில் பிச்சை எடுத்தாலும் இறந்து இறந்து பிணாக்கணக்கில் விழுந்து ஜென்ம ஜென்மங்களாக அணாக்கணக்கில் பிச்சை எடுத்தாலும் அண்டகோடி கணக்கில் ஆகுவது சாத்தியமா? ஒரு பைசாவா பிச்சை எடுத்து 1000 கோடி சேர்ப்பது 1000 ஜென்மம் எடுத்தாலும் சாத்தியமில்லை. அதுபோல எத்துணை தவம் செய்தாலும் தன்னிலையிலிருந்து உயரலாமே தவிர அவன் நிலையை தன்னிலையாய் ஆக்குவது ஆகவே ஆகாது. உங்க காலில் கட்டி இருக்கிற சலங்கையை பிடிச்சி நீங்களே இழுத்துக்கிட்டா 1/2 அடி வேணா உயரமா குதிக்கலாம். 1000 அடி பறக்க முடியுமா? காலில் இழுக்கும் சலங்கையை பிடித்து இழுக்க 1/2 அடி வேண்டுமானால் குதிக்கலாம். 1000 அடி வானூர்தியாய் ஆகுமோ? ஆகாது. ஆழ்ந்து தெரிந்து கொள்ளுங்கள். தவம் தனக்குள் அமைதியை தரலாம். தவம் தனக்குள் சில சித்திகளை தரலாம். ஆனால் தவம் நம்மை சிவம் ஆக்காது. தவமே சிவமாக்கும் என்று சொல்பவர்கள் அவமே சொல்கிறார்கள், அவமே செய்கிறார்கள். எது நம்மை சிவமாக்கும்? தவம் ஆக்காது என்றால் எது நம்மை சிவம் ஆக்கும்? ஆழ்ந்து கேளுங்கள்.
இருப்பான சிவத்திற்கும் உரைப்பான ஜீவனுக்கும் இருக்கும் தொப்புள் கொடி உறவு ஒன்றே ஒன்று, அது சங்கல்ப சக்தி. இருப்பான சிவத்திற்கும் உரைப்பான அகத்திற்கும் ஜீவனுக்கும், இருப்பாக இருக்கின்ற சிவத்திற்கும் எண்ணமாக வெளிப்பட்டு கொண்டிருக்கிற நான் நான் என்கின்ற உங்கள் தனித்தன்மையான ஜீவனுக்கும் இடையிலே இருக்கின்ற தொப்புள் கொடி உறவு சங்கல்ப சக்தி. ஒரு சங்கல்பத்தை உருவாக்குகின்ற சக்தி வில் பவர். ஒரு சங்கல்பத்தை உருவாக்கி அதை நிஜமாக்கும் சக்தி தான் உங்களுக்கும் சிவத்திற்கும் இடையிலே இருக்கின்ற தொப்புள் கொடி உறவு. அந்த தொப்புள் கொடியை பற்றி தொடர்ந்து சென்றீர்களானால் ஜீவன் சிவனாகும். நான் 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 என்று ஜீவனாக நீங்கள் எதை உணருகிறீர்களோ, நான் 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 என்று ஜீவனாக நீங்கள் எதை உணருகிறீர்களோ அதற்கும் சிவத்திற்கும் இருக்கின்ற இணைப்பு பாலம் தொப்புள் கொடி உறவு சங்கல்ப சக்தி. ஆழ்ந்து கேளுங்கள். நானே சிவம் என்று உங்கள் சங்கல்ப சக்தி முழுவதையும் ஒன்று திரட்டி உரைக்க உரைக்க அது இருப்போடு உங்களை இணைக்கும். சிவம் இருப்பு, ஜீவன் உரைப்பு. Shiva is a state, individual soul is a statement. சிவன் இருப்பு, சிவம் இருப்பு, அகம் உரைப்பு. நான் நான் என்று நீங்கள் எதை உணர்கிறீர்களோ அது உரைப்பு. அந்த நான் நான் என்று உரைப்பாக இருக்கின்ற ஒன்றிற்கு எது மூலமோ அது இருப்பு. இருப்பையும் உரைப்பையும் இணைக்கின்ற தொப்புள் கொடி சங்கல்ப சக்தி. பஞ்சு சிவம், நூல் ஜீவன். நூலின் மூலத்தை தேடிச் செல்ல பஞ்சின் நிலையை பஞ்சமில்லாது அனுபவிக்கலாம். அச்சம் இல்லாது தடைகளையெல்லாம் துச்சம் என்று கருதி இருப்பின் மிச்சமே வாழ்க்கையின் உச்சம் என்று நினைந்து மற்றதையெல்லாம் துச்சம் எனத் துறந்து சிவோகம் எனும் சத்தியத்தின் இருப்பை சாத்தியம் ஆக்கிக் கொள்வதே வாழ்க்கையின் உச்சம். அதை மறப்பதே வாழ்வின் நீச்சம். அனிச்சமாக நமக்குள் நிகழும் செயல்களையெல்லாம் அனிச்சம் என்றால் தன்னுடைய சங்கல்பம் இல்லாமலேயே தானாகவே தன் போக்கிலே நடந்து கொண்டிருக்கின்ற செயல்கள். அனிச்சம் அனைத்தையும் துக்கமாக்கி அவைகள் துக்கம் என்பதை உணர்ந்து அவைகளை துச்சமாக்கி உங்கள் சங்கல்பம் முழுவதையும் ஒன்று திரட்டி
நானே சிவம் எனும் பொழுது சிவம் தனக்கெவ்வாறு வேண்டுமோ அவ்வாறே தன் வாழ்க்கையை மலரச் செய்கிறது எனும் பொழுது நானும் நான் சிவம் எனும் சங்கல்பத்தின் சக்தியிலிருந்து, இந்த சத்தியத்தின் உறுதியிலிருந்து என் வாழ்க்கையை என் விருப்பப்படி வெளிப்படுத்துவேன் என்கின்ற தெளிந்த சக்தியோடு, தெளிந்த சங்கல்பத்தோடு உங்கள் வாழ்க்கையை இயக்கத் துவங்குங்கள். பெருமான் உங்கள் தகுதியையும் தவத்தையும் பார்ப்பதில்லை. ஏனென்றால் உங்கள் தகுதியும் தமவும் அவருக்கு உபயோகமில்லை. உங்கள் வாழ்க்கையின் உச்சமாக, தகுதியாக, மிகுதியாக நீங்கள் கருதும் எல்லாம் பணம், புகழ், அழகு, இளமை, வாழ்க்கை, மகிழுந்தும் பேருந்தும், உத்வேகமும் உந்துவேகமும், வீடும் பணமும், ரத்தினமும் பொருளும், இல்லாளும் இருப்பாளும், மனைவியும் துணைவியும் இணைவியும், பரிசாரமும் உபசாரமும், இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையின் சாரம் என்றும் சக்தி என்றும் பலம் என்றும் எச்சம் என்றும் மிகுதி என்றும் நினைக்கின்றீர்களோ அவை எல்லாமே அவருக்கு துச்சம். ஆடு சிங்கத்திற்கு புல் கொண்டு போனது போலே நீங்கள் கொண்டு செல்வதெல்லாம் அவர் புசிக்க அல்ல, நீங்கள் கொண்டு செல்லும் தன்மையை மட்டுமே அவர் ருசிக்கிறார். ஒரு நாளும் நீங்கள் கொண்டு செல்வதை அவர் புசிப்பதில்லை, நீங்கள் கொண்டு செல்லும் உணர்வை ருசிக்கிறார். நீங்கள் கொண்டு செல்லும் உணர்வையே ருசிக்கின்றார். கொண்டு செல்லும் அழகையே ரசிக்கின்றார். கொண்டு செல்வதை புசிப்பதில்லை. பசிக்காதவன் புசிப்பதேது? கண்ணால் ரசிக்கவும், வாயால் புசிக்கவும், மனதால் ருசிக்கவும், காதால் இனிக்கவும், ஒன்றும் இல்லாத கடந்த நிலையிருக்கும் பெருமானுக்கு உங்கள் திறனோ தவமோ தகுதியோ எவ்விதத்திலும் உபயோகமில்லாததனால் அவைகளை உங்களிடமிருந்து அம்பலவாணன் தேடுவதுமில்லை, எதிர்பார்ப்பதுமில்லை. அவைகள் இல்லாததனால் ஒருவரை மறுதலிப்பதும் இல்லை. அவன் மறுப்பதும் மறுதலிப்பதும் இல்லாத பரம்பொருள். தகுதிகளைப் பற்றி தான் கவலையே படுவதில்லை என்கின்ற சத்தியத்தைத்தான் கரிக்குருவிக்கு உபதேசம் கொடுத்த பொழுது எம்பெருமான் சொல்லுகின்றான். கரிக்குருவிக்கு உபதேசம் தந்து, பன்றிக்குட்டிகளுக்கு பால்முலை தந்து, ஞானசம்பந்தருக்காவது அன்னைதான் முலைப்பால் கொடுத்தாள். பன்றிக்குட்டிகளுக்கு பெருமானே முலைப்பால் கொடுத்திருக்கின்றான். சோழ நாட்டிலே ஞானிகளுக்கு மட்டும்தான், அதுவும் அன்னைதான் முலைப்பால் கொடுப்பாள். எங்கள் பாண்டி நாட்டிலே பன்றிக்குட்டிக்கு கூட பரமன் வந்து முலைப்பால் கொடுப்பான்.
எங்கள் ஊர் சிறுவனுக்கு முலைப்பால் தந்து ஞான சம்பந்தனாக்கினான் என்று ஏமாந்திருக்கும் சோழர்களே, எங்கள் நாட்டில் பாண்டி நாட்டில் பன்றிக்குட்டிக்கு கூட பரமன் முலைப்பால் கொடுத்திருக்கின்றான். தகுதியை பார்க்காதவன் தயாபரன், தகுதியை பற்றி கவலைப்படாதவன் தயாபரன். தவம் கேட்காதவன், தகுதி பார்க்காதவன், திறன் வைத்து ஒன்றுக்கு தீர்வு கொடுக்காதவன் அரண். நீயே நான் என்று சொன்னவுடன் நமக்கே அரணாயிருக்கும் அரண். என்னை கொடுத்தேன் என்று சொன்ன வினாடியே தன்னை கொடுத்திடும் தம்பிரான். உங்களுக்குள் இருக்கும் சங்கல்ப சக்தியை ஒன்று திரட்டி நானே சிவம் என்று உங்கள் சித்தத்திற்குள் தெளிவான சங்கல்பத்தை உருவாக்குங்கள். இந்த சங்கல்பத்தை சார்ந்து, இந்த சங்கல்பத்தை அடித்தளமாய் வைத்து உங்கள் மெய் நினைவும் உயிர் நினைவும் இயங்குவதற்கு அனுமதியுங்கள். உங்கள் தசை நினைவும் மெய் நினைவும் உயிர் நினைவும் நானே சிவன் என்கின்ற சங்கல்பத்தை சார்ந்தே இயங்கச் செய்யுங்கள். ஆழ்ந்து தெரிந்து கொள்ளுங்கள். என்னுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய பலமாக ஆதரவாக இருந்த பல குருமார்களிலே ஒருவர் நாராயண சுவாமிகள். அவர் ஒரு வயதான முதியவர். அவர் செய்து வந்த ஒரே வேலை, காலையில் சுற்றி இருக்கும் நந்தவனங்களிலெல்லாம் மலர் பறித்து மாலை கொண்டு திருவண்ணாமலை தெற்கு வீதி திருமஞ்சன கோபுர வீதியிலே இருக்கின்ற விநாயகருக்கு பூஜை செய்துவிட்டு வாசலில் அமர்ந்து கொள்வார். யாராவது உணவு கொடுத்தால் உண்பார், இல்லையேல் இல்லை. மிகச் சாதாரணமாக வாழ்ந்த மிகப்பெரிய யோகி, சக்திகளை வெளிப்படுத்திய சதாசிவத்தன்மையில் இருப்போடு இருந்த ஒரு ஞானி. ஒரு நாள் அவரோட பேசிட்டு இருக்கும்போது ஒரு அருமையான ஒரு சத்தியத்தை எனக்குள் அனுபவ பாடமாக்கினார். இந்த சத்தியத்தை ஆழ்ந்து கேட்டுக்கொள்ளுங்கள். நாமே சிவம் என்கின்ற சத்தியத்தை சார்ந்து நம்முடைய தசை நினைவும் மெய் நினைவும் உயிர் நினைவும் இயங்கத் துவங்குமானால் அதை சார்ந்து வெளிப்படுகின்ற எல்லாம் மிகப்பெரிய அமானுஷ்யமான சக்திகளாகவே இருக்கும். ஒரு நாள் அவர்கிட்ட நான் உட்கார்ந்து பேசிட்டு இருந்தேன்.
வயிற்று வலின்னு சொன்னார். நமக்கு கிராமத்தில் தெரிஞ்ச சில பொருட்கள் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து சமைச்சு கொடுத்தா வயிற்று வலி சரியாகுமேன்னு, சாமி கடுக்காப்பொடி கொண்டு வரட்டுமா, இல்லை திரிபல சூரணம் கொண்டு வரட்டுமா, மணத்தக்காளி அரைச்சி கொண்டு வரட்டுமா, என்ன பண்ணலான்னு கேட்டேன். அவர் சொன்னார், இல்லையப்பா, நான் சதாசிவம் என்கின்ற உண்மை சத்தியமானால் இந்த வயிற்று வலி தானாய் தீர்ந்து போய் நான் ஆரோக்கியத்தில் இருப்பேன். ஏனென்றால் சதாசிவன் சதா ஆரோக்கியத்தில் இருப்பவர். இந்த சங்கல்பத்தின் சத்தியத்தை சார்ந்து உடல் நலம் பெறட்டும், இல்லையேல் இந்த உடல் வேண்டாம். அரை மணி நேரத்தில் சரியா போயிட்டார். இருப்பாரோ போவாரோ என்று நினைக்கின்ற விதத்திலே துடித்துக் கொண்டிருந்த உடம்பு அரை மணி நேரத்தில் அமைதி அடங்கி முகம் மலர்ந்து சாதாரணமாயிட்டார். நீங்கள் மருந்தெடுக்காதீர்கள் என்று நான் சொல்லவில்லை. ஆனால் மருந்துக்கு முன் இந்த ஞான விருந்தை எடுத்தீர்களானால் மருந்தின் அளவு குறையும். இந்த ஞான விருந்தை எடுத்துக்கொண்டு மருந்தெடுங்கள். மருந்தின் அளவு குறையும், செயல்படும் வேகம் அதிகரிக்கும். சில காலங்களுக்கு பின்பு மருந்தில்லா வாழ்க்கையும் அமையும். திருவண்ணாமலை அந்த அளவுக்கு குளிர் இருக்கின்ற பிரதேசம் கிடையாது, அக்னி பிரதேசம். அதனால் இந்த போர்வை கம்பளம் இதை மக்கள் வைத்துக் கொள்ளுகின்ற வழக்கம் இல்லை. சாதாரண ஒரு நடுத்தர வீட்டிற்கு சென்றால் கம்பளமோ போர்வையோ இருக்காது, விசிறிதான் இருக்கும். வடநாட்டுக்கு போனால் கம்பளி சாமியார்கள் இருப்பார்கள், காளி கம்பளி வாலான்னு சொல்லுவாங்க. திருவண்ணாமலை வந்தால் விசிறி சாமியாரை தான் பார்க்கலாம். ஏன்னா எங்கள் ஊருக்கு அதுதான் வேணும். ஒரு முறை மார்கழி காலத்தில் கொஞ்சம் குளிராக இருந்ததால் அவருடைய உடம்பு நடுங்கி கொண்டிருந்தது. நான் விடியற் காலை 3:30 மணிக்கு கோவிலுக்கு போயிட்டு இருந்தேன். வழியில் பார்த்தா உடம்பு நடுங்கிட்டு இருந்தது. சாமி ஒரு போர்வை கொண்டு வந்து போர்த்தவான்னு கேட்டேன். சதாசிவன் உடம்பென்றால் சீதோஷ்ணம் சமமாகட்டும்னாரு. சரியா போயிருச்சு, நடுக்க நின்று போயிருச்சு. நடுக்கத்திற்கு கூட உடுப்பை தேடாமல் இருப்பை தேடுகின்ற ஞானிகள். குளிரால் வரும் உடல் நடுக்காயினும் பயத்தால் வரும் உணர்வு நடுக்காயினும் அஞ்ஞான மாயையால் வரும் உயிர் நடுக்கமாயினும் சிவம் நான் எனும் இருப்பே தீர்வு. தொடரும் மகாதேவ ரகசியம். தொடர்ந்து இணைந்திருங்கள் தினந்தோறும் சத்சங்கத்தில். நீங்கள் எல்லோரும் நித்யானந்த நிலையிருந்து நித்யானந்த நிலையில் கரைந்து நித்யானந்த நிலையில் மலர்ந்து நித்யானந்தமாகிட ஆசீர்வதிக்கின்றேன். ஆனந்தமாக இருங்கள். நித்யானந்த பீடம், பெங்களூரு ஆதீனம், ஆஃப் மைசூர் ரோட், பிடதி, பெங்களூரு. 08027279999.